Ramanan of Mount 2F section, Acharya Shiksha Mandir, Pulyanur. Today's class teacher Sangeeta ma'am, she called me for classroom observation. When I think this is the first time I just visited his classroom in this year. The classroom was really attractive and informative as well. Because I have seen so many stuffs over there, so many craft works over there which were done by the kids. So I really liked it. The ambience was really good. And moving to the topic, ma'am வந்து இன்னைக்கு transport அந்த டாபிக் எடுத்தாங்க. லைக் இப்போ நாம் படிக்கும்போது சின்ன வயசுலாம் லைக் நம்ம மேம் கூட ஸ்டாஃப் கூட இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் அந்த ஒரு பயமும் இருக்கும். பட் இவங்ககிட்ட லைக் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. லைக் ஃபன் பேஸ்டு கிளாஸ் ரூம் இட் வாஸ். எப்படின்னா அவங்க அண்ட் வித்வுட் த புக்ஸ் ஒன்லி வித் த மாடல்ஸ் அவங்க ப்ராம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராம்ஸ் வச்சு வந்து மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அதோட யூஸ் என்ன அப்படின்ட்டு அவ்வளோ கிளியராக அழகாக சொன்னாங்க. டு சேவ் டைம் அது எல்லாமே கிளியராக சூப்பராக சொன்னாங்க. அவங்க பிள்ளைங்களும் வந்து நல்ல லைக் அவங்க ஆன்சர் பண்ணுற விதம், அவங்க இன்டராக்ஷன் எல்லாமே ரொம்ப எந்துவாக இருந்துச்சு. அவங்க அந்த கிளாஸை கொண்டு போன விதம். அண்ட் ஒன் பை ஒன் வந்து பிள்ளைங்களை வந்து அந்த ப்ராம்ஸ் வச்சு பண்ண வச்சாங்க. லைக் ஷி ஆஸ்க்ட் அது வந்து சார்ட் அவுட் பண்ண வச்சாங்க. எந்த டிரான்ஸ்போர்ட், எந்த வெஹிக்கிள், லைக் ஜஸ்ட் லைக் தட் அது இந்த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவங்க அது எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னாங்க. பட் இந்த ஏஜுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் மட்டும் கற்றுக்காம அதோட யூசேஜும் சேர்த்து கற்றுக்கிட்டு அதோட அவங்க ஃபைனல் என்னன்னா லைக் அவங்க ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே பிள்ளைங்க போயிட்டாங்க. ஆஸ் இஃப் தேர் ட்ராவலிங் த்ரூ தட் வெஹிக்கிள். இப்போ ஏர்பிளேன்லாம் அவங்க அதில் ஃப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ காரு இப்போ என்னோட பையனையும் கூப்பிட்டாங்க லைக் ஜஸ்ட் டு சார்ட் அவுட் த திங்ஸ். அதை அரேஞ்ச் பண்ணாரு அழகாக. அவர் என்னை பார்க்கவே இல்லை. அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்தார். அவருக்கு பிடிச்ச வெஹிக்கிள் எடுத்து அது என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி அவர் சொன்னார். ஸோ அந்த ஆஃப்டர் தட் ஒன் பை ஒன் எல்லா கிட்ஸுமே எல்லாருமே வந்து எந்துவா நானும் வரேன்ட்டு ரொம்ப ஜாலியாக ஆகிட்டாங்க. இப்போது நான் வந்து கிளாஸ் ரூமில் எப்படி தான் கற்றுக்குறாங்க பிள்ளைங்க, என் பையன் எப்படி கற்றுக்குறான்ட்டு ஒரு ஆர்வம் எப்பயுமே இருக்கும் எனக்கு. பிகாஸ் மவுண்ட் 1ல் தான் அவரை நான் சேர்த்தேன். அப்போ வந்து கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் என்னால் வர முடியல லாஸ்ட் இயர். ஆனால் வீட்டுக்கு வந்தாருன்னா மேம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே ஒரு டெமோ காட்டுவார். ஆஸ் இஃப் ஹீஸ் அ கிளாஸ் டீச்சர், ஆஸ் இஃப் ஹீஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் சங்கீதா மேம். அவர் தான் சங்கீதா மேம் மாதிரி, நாங்களாம் கிட்ஸ் மாதிரி என்கிட்ட அந்த ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ அப்போ தெரியும் மேம் என்ன, ஈவன் இந்த டயலாக் அவங்க என்ன டயலாக் என்ன மூடில் பேசுகிறாங்க அதை முதற்கொண்டு அவன் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவான். ஸோ இதை அதை லைவாக இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் கற்றுக்குறாங்க போல். லைக் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஈவன் அதர் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இப்படி தான் கற்றுக்குறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. இப்போது நான் சொன்ன கிளாஸ் ரூம் இஸ் வெரி அட்ராக்டிவ், இன்ஃபர்மேட்டிவ் சொன்னேன். லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ என் குழந்தை வந்து மெயின் பிரச்சனையை வந்து சாப்பிட மாட்டான். சுத்தமாக சாப்பிடவே மாட்டார். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் த மேஜிக் ஷி ஹஸ் டன் ஹிஸ் கிளாஸ் டீச்சர். இப்போ அவரே சாப்பிட்றாரு. லைக் அவங்க ஒரு பிளானர் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் ஐ வாண்ட் திஸ் ஒன், ஒரு மெனு கொடுக்குறாரு என்கிட்ட. எனக்கு இன்னைக்கு இது வேண்டும் அது வேணும்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ஃபுட்டில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் ஃபீல் லைக் வீட்டுக்கு வந்தாலும் நான் ஃபீல் பண்ணணும் இல்லை, அவரே சாப்பிட்றாரு. இட்ஸ் அ வெரி பிக் சேஞ்ச். அது என்னால் பண்ண முடியல, லிட்ரலி சொல்கிறேன். வீட்டில் அது இங்கே வந்த பிறகு சாப்பிட்றேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது அவர் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது. பிகாஸ் பீப்புள் வில் சே லைக் சாப்பிட வைக்கிறதுனா ஒரு ஈஸியான வேலையை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது. அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் தெரியும். அண்ட் ஷீ இஸ் டூயிங் such a great job. அது சாப்பிட வைக்கிறது இல்லை, லைக் நிறைய எத்திக்ஸாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி. பிகாஸ் இவன் வந்து சிங்கிள் சைல்டு, அந்தளவுக்கு பேச விளையாடலாம் அங்கே அந்த என்வாயன்மெண்ட் இல்லை அங்கே நாங்கள் இருக்கிற சைடில். ஓகே, பட் இங்கே வந்து பிகினிங்கில் கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருந்தார். ஆனால் இங்கே லைக் த வே தே மிங்கிள் வித் ஈச் அதர், மேம் வந்து கொண்டு போன விதம் அது எல்லாமே வந்து ரொம்ப அவங்ககிட்ட பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு, ஈஸியாக மிங்கிள் ஆகுறாரு. லைக் ஹீஸ் ஆன்சரிங் எவ்ரி திங். யாருன்னா பேச மாட்டார். பட் இப் நவ் ஹீஸ் இன்னும் ரொம்ப டாக்டிவ் சாட்டர் பாக்ஸ் ஆகிடுவார் போல இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி சொல்லிட்டேன். லைக் வேறு இந்த ஈவெண்ட்ஸ் நிறைய இப்போ கண்டக்ட் பண்ணுற இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஈவெண்ட்ஸ் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாலண்டியராக வந்து ஈவன் எந்த காம்படிஷன் இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்குறள் காம்படிஷன் இங்கே வந்து பிகினிங்கில் புக்கில் வந்து ப்ரிஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குறள் இருக்கும் ஃபார் தேர் ஏஜ், அவங்க ஏஜுக்குன்ட்டு. பட் மேம் ஆன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து ஷீ ஜஸ்ட் ஸ்டார்டட் டீச்சிங் திருக்குறள். டெய்லி வந்து ஒரு குறளாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஹீஸ் ஏபிள் டு சே மோர் தென் 30 ரைட் நவ்.
அது விச் இஸ் அ வெரி பிக் மிராக்கிள் ஃபார் மீ. இப்போ ஏதாவது நிறைய காம்படிஷன் கூட நான் அவனை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் வெளியில். நான் சொல்லிக் கொடுக்கல குரல், இது எல்லாமே அவங்க மேம் எங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது அவுட் ஆஃப் ஹர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இதே போல் எல்லா கிளாஸஸ்லையும் நடக்குது. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் திஸ். ஆன் டுகெதர் எல்லாத்தையும் லைக் வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்கூல்ஸ் இங்கே நடக்கிற, பிகாஸ் நான் ஐ ஜஸ்ட் ஒர்க் ஹியர். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் புட் மை சைல்டு ஓவர் ஹியர். அவங்களோட க்ரோத்து ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி எவ்வளோ கனெக்டடாக இருக்கேன், எந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நான் ஜஸ்ட் விட்னஸிங் இட் டே பை டே. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் டு பி ஹியர். And I would like to thank our management and our MDG for this wonderful opportunity, because இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னால் வந்து இதை விட்னஸ் பண்ண முடியுது. அவர் எப்படி கற்றுக்கிறாரு, கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்ட்டு என்னால் பார்க்க முடியுது. வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். அண்ட் ஐ would like to thank our principal மேம், பிகாஸ் MDG கொடுக்குற அவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை அதை சூப்பராக கொண்டு போகிறாங்க மேம், வித்தவுட் எனி லேக், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சூப்பராக அதை கொண்டு போகிறாங்க. அண்ட் எனி டைம் ஐ கேன் ரீச் அவுட் ஹர். ஷீ இஸ் தேர் ஈவன் ஃபார் த டீச்சர்ஸ், ஃபார் த சில்ட்ரன் அண்ட் ஈவன் ஃபார் parents. I'd like to thank her for that. And Sangeeta ma'am, his class teacher, she's such a wonderful person. அவங்க வந்து எல்லா குழந்தைங்களும் லைக் ஷீஸ் ட்ரீட்டிங் எவ்ரிஒன் ஈக்குவலி ஆஸ் ஹர் ஓன் சைல்ட். எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். நான் ஐ ஜஸ்ட் விட்னஸ் இட் ரைட் நவ். எந்த பாய்ஸ் எந்த எதுவுமே கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி த வே ஷீ இஸ் நோ மேக்கிங் மை சைல்ட் இன் ஈவன் அதர் சில்ட்ரன் டு க்ரோ. அது வந்து வெரி ட்ரெமெண்டஸ் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் ஐ would like to thank her too as well. Thank you so much for this wonderful opportunity. Thank you once again.